ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுக்காக கல்யாணம் பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியலையே பண்ணி வச்சிட்டான் பண்ணிட்டோம் அப்படின்றீங்களா? சரி, நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படி வச்சுக்கோமா? சரி, ஓகே. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்றதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்புறம் எதுக்காக சந்தோஷமாக இல்லை? உண்மையிலே உங்கள் மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்களா சொல்லுங்கள். மோஸ்ட்லி நம்ம பொண்ணு பார்க்கும்போதும் மாப்பிள்ளை பார்க்கும்போதும் ஃபிசிக்கலாக தெரிகிற விஷயத்த மட்டும்தான் நம்பி சூஸ் பண்ணுறோம். அதுதானே உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னா பொண்ணு பார்க்க அழகா லட்சணமாக இருக்கா, இந்த பொண்ணுக்கு டீ போட தெரியுமா, காஃபி போட தெரியுமா, சமைக்க தெரியுமா, எவ்வளோ நகை போடுவாங்க, இது எல்லாத்தையும் தான் நம்ம கேட்போம் பார்ப்போம். அந்த பொண்ணு உண்மையா இருப்பாளா, கேரிங்கா இருப்பாளா, நல்லா பாத்துக்குவாளா, எதுவுமே தெரியாது. இதே மாப்பிள்ளை பார்க்கும் போதும் அதே தான். மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, கவர்மெண்ட் வேலையா, வீடு இருக்கா, கார் இருக்கா, எந்த கேஸ்ட், வேற கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கா, இது எல்லாத்தையும் தான் மோஸ்ட்லி பார்ப்போம் கேட்போம். பட் அவன் கேரக்டர் எப்படி எதுவுமே தெரியாது. நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறான் இல்ல கவர்மெண்ட் வேலை பார்க்கறான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே எல்லாம் பொண்ணு கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும். பட் ஒரு டைம் பார்க்குற வேலை மற்றும் அவன் சம்பாதிக்கிறத மட்டுமே வச்சு அவன் நல்லவனா கெட்டவனா நம்மளால சொல்ல முடியுமா? அவன் கேரக்டர் சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? மேரேஜுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தினம் அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அழுவா, இந்த மாதிரி இங்கே நான் டார்ச்சர் பண்றாங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க, எது பேசினாலும் சண்டையா வருது அப்படின்னு. இதெல்லாம் தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? மேரேஜுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். கரெக்டா? என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கும் அவன் லவ் பண்ற பொண்ணுக்கும் சண்டை. எப்பா பார்த்தாலும் அந்த பொண்ணை அவன் அழுக வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு டைம் நான் அவன்கிட்ட கேட்டேன், எண்டா எப்ப பார்த்தாலும் அழுக வச்சுட்டே இருக்க, கொஞ்சமாச்சும் சந்தோஷமா பாத்துக்கோடா, எண்டா இப்படி இருக்க அப்படின்னு. உடனே அதுக்கு அவன் சொல்றான், நான் என்னன்னு கேட்டா கூட அவ அழுவா, ஸோ அவன் அழுகிறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னா. நீங்களே சொல்லுங்க, யாராச்சும் என்னன்னு கேட்டாலே அழுவாங்களா? இதை சொல்றதை யாராச்சும் வெளியே இருந்து கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஓ, அப்ப என்னன்னு கேட்டா கூட அவ அழுவா போல அப்படின்னு தானே தோணும். என்னன்னு கேட்கும் போது அவனுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, வாய் எப்படி போச்சு, எந்த டோன்ல பேசினா, அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையும் வச்சுதான் சொல்ல முடியும் அந்த என்ன அப்படின்றதுக்கான மீனிங். கரெக்டா? இந்த மாதிரி நிறைய பேர் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அவங்க அழுக வைக்கிறது அவங்களுக்கு தெரியாது, ஆனா அழுகிறதையும் ஒரு குறைய சொல்லுவாங்க. நான் பேசினாலே அழுவா அப்படின்வாங்க. சரி, நீங்க அன்பா பேசினா இதுக்கு அழுக போறாங்க, கரெக்டு தானே? ஒரு சில பசங்களுக்கு மற்றும் ஒரு சில ஆண்களுக்கு இருக்கிற மைண்ட் செட் என்ன தெரியுமா? நான் வெளியே போய் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், நீ வீட்டில் தானே இருக்க அப்படின்னு ஒரு சில பேர் அவங்களுடைய மனைவியை அடிமைப்படுத்த தான் செய்கிறாங்க. இல்லைன்னுலாம் கிடையாது. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். பொண்ணுங்க நீங்களும் வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, அப்பதான் அதுல ஒரு ஈக்குவாலிட்டி வரும். இல்ல லைஃப் ஃபுல்லா கிச்சன்லயே புருஷனுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக தான் ஒரு சில மாப்பிள்ளை வீட்டுல லாக் வைப்பாங்க. பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரத்திலேயே நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிடணும், இல்ல பொண்ணு வேலைக்கு போக தான் செய்யும், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்றத அப்பவே பேசிடணும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல மேஜரா எதனால பிரச்சனை வருது? ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், எதிர்பார்ப்பு மட்டும்தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி உங்க ஒய்ஃப் ஆர் உங்க ஹஸ்பண்ட் நடந்துக்கல, இல்ல நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்த பண்ணல, உங்களுக்கு கோவம் வருது, மன கஷ்டங்கள் வருது. நீங்களே நல்லா யோசிச்சு சொல்லுங்க, கடைசி உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கு எப்ப சண்டை வந்துச்சு? ஒண்ணு நீங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்க மாட்டீங்க, இல்ல அவங்க எதிர்பார்க்கிற விஷயத்த பண்ணிருக்க மாட்டீங்க, இல்ல அவங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? இந்த வீடியோ பாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கூட நீங்க யோசிச்சு பாருங்க. மெஜாரிட்டி ஆஃப் பேர் ஆமான்னு தான் சொல்லுவீங்க. இதுக்கு என்னதான் சொல்யூஷன், என்னதான் பண்ணணும்? சிம்பிள். ஒன்று, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாத்தையும் அவங்கள பண்ண வைக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணியோ, இல்லை நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இருக்கணும். ஆனால் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் இருந்துட்டா மோஸ்ட்லி பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாவாச்சும் போகும். எப்போவுமே உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட கோவமே படக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அப்படி யாராச்சும் இருக்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க. மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும் கோவம் மற்றும் எல்லா எமோஷன்ஸும் இருக்க தான் செய்யும். நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரலாம். உங்களை பொறுத்தவரை நீங்க சொல்றதான் கரெக்ட் நீங்க சொல்லுவீங்க, அவங்கள பொறுத்தவரை அவங்க சொல்றதான் கரெக்ட்னு அவங்க சொல்லுவாங்க. நிறைய பிரச்சனைகள் வரலாம். இது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உங்க சிச்சுவேஷன் டாக்ஸிக்கா இருந்தா அதை கடந்து போயிடலாம். பட் உங்க பார்ட்னர் எப்பவுமே எல்லா நேரத்திலும் டாக்ஸிக்காவே இருந்தாங்க அப்படின்னா அப்பதான் நம்ம யோசிக்கணும். பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ரொம்ப தெளிவு. பிடிக்கல அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. முன்னாடிதான் வாழ்ந்தாலும் செத்தாலும் என் புருஷன் தான் என் பொண்டாட்டி தான் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாருமே அப்படி கிடையாது. ஆனா அப்படி இருக்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, உங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை வருது அப்படின்னா 2 பேரும் அதை பேசி சால்வ் பண்ணணும். ஆனா எப்பவுமே உங்க பார்ட்னர் டாக்ஸிக்காவே பிஹேவ் பண்றாங்க, தப்பான பர்சனா இருக்காங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னா அப்போ டைவர்ஸ் பண்றதுல தப்பு இல்லை. நீங்க ஒருத்தவங்க கிட்ட 10 வருஷம் இல்ல 20 வருஷம் வாழ்ந்துட்டீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டாவாச்சும் பரவாயில்ல அவங்க கூட வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. வாழ்றது ஒரு வாழ்க்கை, நிம்மதியா வாழ வேணாமா? நான் டைவர்ஸ் பண்றத தூண்டல, டைவர்ஸ் பண்றத சப்போர்ட் பண்ணல. ஆனா நீங்க தப்பான பர்சனை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தா என்ன பண்றது? சிச்சுவேஷன் தப்பா இருந்தா சரி பண்ணிடலாம், ஆனா அந்த ஆளே தப்பா இருந்தா
உங்கள் லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஐயோ டைவர்ஸ் பண்ணிட்டா சொசைட்டி தப்பா பேசிடுமே, சொந்தக்காரவங்க என்ன பேசுவாங்க, அவன் என்ன பேசுவான், இவன் என்ன பேசுவான் அப்படின்னு பயந்தே டைவர்ஸ் பண்றதுக்கு யோசிப்பாங்க சில பேர். நீங்க கல்யாணம் பண்ண இடத்துல ரொம்ப அபியூஸ் பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, அண்ட் நீங்க நிறைய கொடுமைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா டைவர்ஸ் பண்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. யாருமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, தனியா சிங்கிளா நிம்மதியா கூட இருந்துட்டு போயிடலாம். ஆனா தப்பான பர்சன் கூட இருந்து உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கூட ரீசெண்டா சில மாசங்களுக்கு முன்னாடி ரித்தன்யா அப்படின்ற பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். உங்க பேரண்ட்ஸ் பண்ண தப்பு என்ன தெரியுமா? ஆக்சுவலா ரித்தன்யாவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100 சவரன் தங்க நகைய வரதட்சணையா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 70 லட்சம் மதிப்புள்ள வால்வோ கார் ஒன்று கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு இன்னும் 200 சவரன் நகை வேணும் அப்படின்னு அவங்க குடும்பத்துல கொடுமைப்படுத்திருக்காங்க. கல்யாணமாகி 78 நாளாகி அந்த பொண்ணு இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இப்படி மாமியார் வீட்டுல கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட அதை சொல்லும் போது கூட அவங்க அனுசரிச்சு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாயமா பார்த்தா அவங்கள பொறுத்தவரை இது தப்பு இல்லதான், எல்லா பேரண்ட்ஸும் சொல்றதான் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களும் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் போயிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இதை பொறுக்க முடியாம யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க, இங்கேயும் எதுவும் வாயவே திறக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ மேரேஜ் அப்படின்னு வந்துச்சுன்னா போதும் அவன் மனுஷனா இல்ல மிருகமான்னு பாருங்க. காசு இருக்கா, சொத்து இருக்கா, பணம் இருக்கா, எல்லாமே முக்கியம் தான். ஆனா அதை விட நிம்மதி முக்கியம். காசு இல்லைனா கூட பரவாயில்ல, சம்பாரிச்சுக்கலாம், அது பெரிய பிரச்சனை கிடையாது. பட் தப்பான பர்சனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது? அண்ட் அப்படியே நீங்க தெரியாம போய் தப்பான பர்சன் கூட சிக்கிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு தான் கவர்மெண்ட் டைவர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். முடிஞ்சா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டே பிளஸ்ட். பாய்.